ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத், சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா, ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சராணனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा, धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां, वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः, सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं, पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. हरे राम राम स्मरणम्. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट्, तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा,
धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यम् प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहावे पुत्रेति तन्मयदया तरवोऽभिनेदुः तम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतिथितीर्षताम् तपोन्धम् संसारिणाम् करुणयाः पुराणगुह्यम् तम् व्याससूनमुपयामि गुरुम् मुनीनाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् गोपिका जीवनस्मरणम् ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய அஷ்டமஸ்கந்தத்துல கஜேந்திர மோட்சம், அமிர்தமதனம், வாமனாவதாரம், மத்ஸ்யாவதாரம் மிகுந்த 4 உபாக்கியானங்களை சொல்லுகிறார். இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா, சுவாயம்புவ மன்வந்தரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தவர் சுவாயம்புவ மன்வந்தரத்தை முடித்து கொண்டு மற்ற மன்வந்தரங்களே தொடங்குகிறார். இங்க புராணத்துக்கு மன்வந்தரத்தை வர்ணிக்கிறதுங்கிறது ஒரு லட்சணமாகிறது. சுவாயம்புவம், சாரோஜிஷம், உத்தமம், தாமசம், ரைவதம், சாட்சுஷம் என்கின்ற 6 மன்வந்தரங்கள் கடந்து இப்பொழுது 7வது வைவஸ்வத மன்வந்தரம் என்கின்ற காலம் இப்ப நடக்கிறது. அவரவர்களுடைய ஆட்சி காலமாக ஒரு மனுவனுடைய ஆட்சி காலத்தை கொண்டு மன்வந்தரம் என்று சொல்லப்படுறது. அந்த மனுவனுடைய ஆட்சி காலத்துல சப்த ரிஷிகள் ஸ்தானம் மாறுவார்கள், வேறு சப்த ரிஷிகள் வருவார்கள். ஒரு மன்வந்தரத்துல வேலை பார்த்துட்டு அவள் ஓய்வு பெறுவார்கள். அதுபோல இந்திரன் முதலிய சில தேவதைகள் கூட உத்தியோகம் மாறுறார்கள். பகவானுடைய அவதாரங்கள் அந்தந்த மன்வந்தரத்துக்கு தனித்தனியான பிரத்யேகமான அவதாரங்களும் உண்டு. பொதுவாக மன்வந்தரானு கதனம் அப்படிங்கிறது ஒரு புராண லட்சணமானாலும் கூட பகவத் விஷயம் தவிர வேற எதற்கும் பிராமுக்கியம் கொடுக்காததான ஸ்ரீ பாகவதத்துல அந்த மன்வந்தரானு கதனத்தை சொல்லிக்கொண்டு ஆனுஷங்கிகமாக ஆனால் முக்கியமாக அதுல நடந்த பகவத் அவதாரங்களையே இங்கே விஸ்தாரமாக சொல்லுகிறார். சுவாயம்புவ மன்வந்தரத்தை எடுத்துக்கொண்டு அதுல பிரியவிரத உத்தானபாத வம்சத்துல உண்ட ராஜரிஷிகளுடைய சரித்திரங்களை சொல்றது மூலம் பகவத் விஷயத்தை சொல்றார். இதற்கு மேல் நவமஸ்கந்தத்திலிருந்து வைவஸ்வத மன்வந்திரத்தை தொடங்கி கடைசி வரையிலும் வைவஸ்வத மன்வந்திர விஷயமே, அதுல தோன்றிய ராமகிருஷ்ண அவதாரங்களையே சொல்ல போறார். வாமனாவதாரம் கூட வைவஸ்வத மன்வந்திரத்துல நடந்ததுதான். இடையில உள்ள அவதாரங்களை இங்க சொல்ல போறார். பகவான் அஜித்தன், ஹரி முதலீதான அவதாரங்களை செய்திருக்கிறார். அது சாட்சுஷ மன்வந்தரம், தாமச மன்வந்தரம் முதலிய மன்வந்தரங்கள்லே அது எல்லாவற்றையும் இங்க சொல்ல போறார். அதுல வர உபாக்கியானம் தான் இங்கே கஜேந்திர மோட்சம் என்கின்ற புண்ணியமான ஆக்கியானம். இந்த உபாக்கியானத்தின் மூலம் சர்வகாரணமான வஸ்து சாட்சாத் பரமாத்மா என்ற பரதத்துவம் நிரூபணமாகிறது. அது அடையறதுக்கான உபாயமும் நிரூபணமாகிறது. நம்முடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், பகு பிரயாசப்பட்டு அல்ப பலனை அடையிறத காட்டிலும் சொல்ப பிரயாசையாலே பகு பெரிய லாபத்தை அடையிறதா புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவுக்கு உயர்ந்த லாபத்தை அடைகிறோமோ அவ்வளவுக்கு பிரயாசம் அதிகமாகத்தானே இருக்கணும் அப்படின்னு லௌகிக நியாயம் கேட்கலாம். ஆனால் எந்த ஒரு பெரிய லாபத்துக்கு பிரயாச லேசமும் தேவையில்லையோ அப்படின்னுதான் பெரிய லாபமாம். அது நம்முடைய பிரயாசையினால அடைஞ்சு விட்டதானால் அப்போ அந்த பிரயாசைங்கிறது அதுக்கு ஒரு வேல்யூ, மதிப்பாயிடும்.
இவ்வளவு பிரயாசப்பட்டால் இதை அடைஞ்சுடலாம் அப்படின்னு அதனுடைய மதிப்புக்கு ஒரு லிமிட் வந்துடுறது இல்லையா? 100 யாகம் பண்ணினால் இந்திரனாக ஆயிடலாம். இந்திர பதவி உயர்ந்த பதவிதான். அப்பேற்பட்ட உயர்ந்த பதவிக்கு ஒரு வேலை இருக்கு. 100 யாகம் பண்ணினால் அந்த இந்திர பதவி கிடைச்சுடும் அப்படின்னு ஒரு வேலை இருக்கு. இந்த வேலையினாலேயே அது அமூல்யமான வஸ்து இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. மூல்யம் கொடுத்தா கிடைச்சிடுமே. அதனால எந்த வஸ்துவுக்கு வஸ்துவனுடைய உயர்வுக்கு தக்கபடி நாம் பிரயாசப்படணும் அப்படிங்கும் பொழுது ஒரு வஸ்துவை எடுத்துண்டு அதுக்கு பிரயாசப்பட்டு மாளாது பிரயாசமே தேவையில்லை அப்படின்னு ஆகிட்டதாகிய ஒரு வஸ்துவா இருந்தா தான் அதுக்கு மூல்யமே இல்லை அப்படின்னு அர்த்தம். மூல்யம் உண்டுனால் யாரும் அது சம்பாதிச்சிட முடியும். மூல்யமே இல்லாததான ஒரு வஸ்து அப்படிங்கும் பொழுதுதான் அது நிகரற்றதாகிய ஒரு செல்வமாக ஆகிறது. அது தானா கிடைச்சாதான் ஸ்வயம் ஸ்திதா என்றதனாலே அதற்கு எந்த சாதனமும் கிடையாதுங்கிறது தான் பகவான் விளக்கிறான். நாகம் வேதைகி ந தபசா ந தானேனே நச்ச இஜ்ஜயா என்று சர்வசாதனைகளையும் விளக்கிறான். ஒரு சாஸ்திரத்தில் இல்லை, எல்லாவற்றிலையுமே சொல்லப்படுகிறது. ஸ்வயமே தானே கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதுக்கு நீ எந்த சாதனைகளையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அத்தகைய உயர்ந்த பரதத்துவத்தை அந்த பரதத்துவமே லட்சியமாக இருக்கிறவர்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் நியாயங்கிறதுனால மத்தியாகி மாம் நமஸ்கரு மாமை வீஷசி சத்தியந்தே பிரதிஜானே பிரியோசிமே என்று பகவான் எவன் ஒருவன் என்னையே சரணம் அடைஞ்சிருக்கானோ அனன்யமான அத்தகைய பக்திக்கே நான் கிடைக்கக்கூடியவன் என்று சொல்கிறான் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பரதத்துவம் உயர்ந்த பொருள், ஆனால் சர்வ சுலபம். அவனையே ஆசிரிச்சால் போறோம் அப்படிங்கிறத, அவனையே பரதத்துவம்னு தெரிஞ்சுனுட்டால் போறோம் அப்படிங்கிறதான் காட்டுறது கஜேந்திரனுடைய உபாக்கியானம். ஆசி கிரிவரோ ராஜன் நேத்ரிகூடகிரி விஸ்ருதகா சேரோதேடாவிருத ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ரிதகா. க்ஷீராப்தியினுடைய சமீபத்துல ரிதுமதி என்கின்ற ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுல திரிகூட்டம் என்கின்ற ஒரு பர்வதம் இருக்கு. அந்த காட்டுல பல விருட்சங்கள் இருக்கு, பலவிதமான விருட்சங்கள், பல மிருகங்கள் சஞ்சரிக்கிறது. எல்லா மிருகங்களுக்கும் தலைவனாக கஜேந்திரன் என்கிற ஒரு யானை சஞ்சரிக்கிறது. மிருகங்களுக்கெல்லாம் தலைவன் மிருகேந்திரன் அப்படின்னு சிம்மமாக்கும். அந்த சிம்மம் கூட இந்த யானைக்கு அடங்கி இருக்குமாம். யானை கண்டு பயந்து ஓடுமாம் சிம்மம். எங்கேயுமே கேட்டது கிடையாது. சிம்மம் யானையினுடைய மஸ்தகத்துல பாய்ந்து மஸ்தகத்தை பிளந்து அந்த கொழுப்பை சாப்பிடும். யானைதான் சிம்மத்துக்கு ஆகாரம், பிரியமான ஆகாரம். அப்படி சிம்மத்துக்கு யானை சத்ருங்கும் பொழுதும் அந்த யானை சிம்மத்தை கண்டு பயந்து ஓடுறது அப்படின்னு சொன்னா இந்த யானையின் இடத்துல ஏதோ விசேஷம் இருக்கு. சாமானிய யானையா இது இருக்க முடியாது இல்லையா? தத்ரைகதா தஜ்ஜிரி காணனாஸ்ரயகா கரேணுவிகி வாரணயூத பశ్చரன்னி சகண்டகான் கீஜக வேணு வேத்ரவன் விசால குல்மம் தருஜன் வனஸ்பதீன் யத்கந்தமாத்ரா தரஜோ கஜேந்திராகா வியாக்ராதயோ வியாழமிருகா சகட்காகா மகோரகாச்சாபி பஜாத்ரவம் ஜி சகௌர கிருஷ்ணா சரபாகா சமர்யா. எல்லா துஷ்ட மிருகங்களும் இந்த கஜேந்திரனை கண்டு பயப்படுமா? சரபகா சிம்மத்துக்கு மேல இருக்கிறது யாழி. இந்த யாழி கூட இந்த கஜேந்திரனுடைய மத கந்தம், அது உடம்பு வியர்க்கும் இந்த யானைக்கு. இந்த வியர்வையினுடைய மனம் பட்டதுமே யாழி உள்பட பயந்துன்னு ஓடுமா. கட்க மிருகம்னா காண்டாமிருகம். காண்டாமிருகம்னு சொல்றோம் இல்லையா? அது வெளிநாட்டில் தான் உண்டு, நம்ம நாட்டில் கிடையாதுன்னு சொல்லிக்கிறார் எல்லாரும். வெளிநாட்டில இருந்தா நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றா. நம்ம நாட்டிலேயே அது கஜேந்திரன் காலத்துல காட்டுல இருந்ததுங்கிறார் சுகாச்சாரியா. கட்கமிருகம் ச கட்கா, கட்கமிருகம் பயந்துண்டு ஓடுறா, காண்டாமிருகம் பயந்துண்டு ஓடுமா. சமரியகா கவரிமான், அதுவும் பயந்து கொண்டு ஓடுறது. முள்ளம் பன்றிங்கிறது உண்டோ காடுகள்ல, அந்த முள்ளம் பன்றியும் பயந்துண்டு ஓடுறது. புலி இவைகள்லாம் பயந்துண்டு ஓடுறது. ஆனால் அந்த யானையுடைய அடிவரையில பசு, மான், முயல் முதலிய சாதுக்கள் எல்லாம் இந்த கஜேந்திரனுடைய கீழே வளர்றது. அப்ப இதுல என்ன இருக்குன்னா துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படிங்கிற மனுநீதி இருக்கு இல்லையா? மனுஷனுக்கே மனுநீதி தெரியலையே.
அப்படி இருக்க ஒரு யானைக்கு என்ன செய்யறது? யானைக்கு அப்படி மனுமதி தெரிகிறது. சிஷ்ட நிகிரகம் துஷ்ட பரிபாலனம் தான் நடக்கிறது. அப்படி இருக்க துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு ஒரு யானைக்கு தெரிஞ்சால் அதுக்கு என்ன காரணம்னா, இந்த யானை மனுகுலத்துல வந்த ஒரு ராஜா சாபத்தினால யானையா இருக்கிறார். அதனால பூர்வ வாசனையாலே அவனுக்கு அந்த விவேகம் இருக்கு என்று சொல்லுது. ஏன் இப்படி யானையா ஆனான் அப்படின்னு கேட்டா, ஒரு பாண்டியராஜன் இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு பாண்டியராஜன், விஷ்ணுவிரத பராயணன், அவன் அகஸ்தியருடைய சிஷ்யன். எப்பொழுதும் பகவானை நாம் ஆராதிச்சுருக்கும் பொழுதும் பிரத்யட்ச தெய்வமான குரு வந்துட்டாலோ அல்லது பெரியவாள் வந்துட்டாலோ ஆராதனத்தை நிறுத்தி விட்டு அப்படியே ஓடி அவளை பூஜிக்கணுமா. அதனால பகவத் ஹேளனம் வராது, தெய்வ ஹேளனம் வராது. பாதி பூஜையில எழுந்து விடலாம். ஏனால் அப்பேற்பட்ட மகான் வந்துட்டாரு. ஆனால் பிரத்யட்ச தெய்வம் அவாதானே, அவளை பூஜித்தால் தான் பகவானுக்கு சந்தோஷம் இருக்கமே தவிர அவளை அலட்சியம் பண்ணி விட்டு பகவானை பூஜித்தால் பகவானுக்கு கூட அதுல சந்தோஷம் இருக்காது. அகஸ்தியர் வரார். இந்த அரசனோ அப்படியே எழுந்து கொண்டு அந்த அகஸ்தியரை பூஜிக்க வேண்டி இருக்க, இவன் அகஸ்தியரை அலட்சியம் பண்ணி விட்டு விசேஷமா மணி அடிச்சுட்டே பூஜை பண்ணிட்டே இருக்கிறான். வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கிறான். சுவாமிக்கு ஹல்வா லட்டுலாம் நைவேத்தியத்துக்கு வச்சிருக்கிறான். அகஸ்தியர் பூஜை பண்ணி பார்த்திருக்கிறான் இந்த ராஜா. அகஸ்தியர் என்ன பண்ணுவார், சின்ன 2-3 கொட்டாங்கச்சி நன்னா தேய்ச்சி பூஜா பாத்திரமாக வச்சுண்டு அருகம்பில்னாலேயே கூர்ச்சம் பண்ணி வச்சுண்டு அதுல தீர்த்தம் வச்சு கொண்டு இந்த அருகம்பில் நுனியால தீர்த்தத்தை எடுத்து இந்த கொட்டாங்கச்சில போடுவார். அர்க்கியம் சமர்ப்பயாமி பாப்ஜம் சமர்ப்பயாமி. பாக்குப்பட்டையாலேயே ஒரு தொன்னை பண்ணி அதுல சால கிராமம் வச்சுட்டு இருக்கிறார். காஞ்ச துளசியா கொடலையில கொஞ்சம் வச்சுருப்பார். பைத்தம்பருப்பை கொஞ்சம் எடுத்து ஊற போட்டு மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று பண்ணிவிடுவார். அது மாதிரி பூஜையைத்தான் அவன் ஆசிரமத்துல பார்த்திருக்கிறான். இங்க அரண்மனையில எப்படி பூஜை பண்றேன் பார்க்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டான் போல இருக்கு. வெள்ளி பாத்திரமும் தங்க நகையுமா இருக்கு. பெரிய பெரிய அண்டாக்கள்லாம் இருக்கு. நிறைய அக்கார பிடிச்சல் சக்கர பொங்கல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். வெள்ளி சிம்மாசனம் ரத்ன கதிதமான ஆசனங்கள்லாம் தங்க டப்பில சாலக்கிராமம் வச்சிருக்கிறான். இதான் பக்தின்னு நினைச்சுட்டான். பெரிய பக்தி இதுதான் நினைச்சனு. இதை அகஸ்தியரே பார்க்கட்டுமே அப்படின்னு நினைச்சு கொண்டான். அகஸ்தியரே பார்க்கட்டும். அனந்த பத்மநாபனுடைய திவ்ய லீலையில ஒண்ணு உண்டு. ராஜ பரம்பரை தெய்வம் இல்லையா அவர்? திருவாங்கூர் ராஜா திருவனந்தபுரம் ராஜாவே தான். அவளை தான் திருவாட்டாறு திருவாங்கூர் மற்ற இடங்களுக்கு போன பத்மநாபன் தான் அவளுக்கு குலதெய்வம். பகவானுக்கு சகசிர சுவர்ண புஷ்பம் சாத்தினாரா ராஜா. விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹா விஷட்காராய நமஹான்னு ரோஜாப்பூ அளவுக்கு சுவர்ண புஷ்பம் வச்சு அப்படியே அந்த பத்மநாபனுடைய பாம்புனுடைய அடியில் அப்படியே வச்சு சரணங்கள்லாம் வச்சா பளபளபளன்னு ஜொலிக்கிறது. ராஜா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். விஷ்ணு சித்தர்னு ஒரு பிராமணரா. விஷ்ணு பெரியாழ்வார்னு சொல்றோமே அவர் இல்லை, இவர் ஒரு பிராமணர். பரமபக்தர் அவர், பரம ஏழை அவர். குடல நிறைய துளசி எடுத்துன்னு வந்தார். தினசரி அர்ச்சனை பண்ணிட்டு போவார். அவர் அங்கேன்னு வந்தார். விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹா அப்படின்னு கண்ணீர் விட்டண்டே சகஸ்ரநாமத்தை பண்ணும்பொழுது சுவர்ண புஷ்பத்தின் மேல ஒரே துளசியா விழுந்துடுச்சு. பூஜையை முடிச்சு நான் அங்கே வரும்போது ராஜா வரப்பா இப்படி வரும். தக 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 தகன்னு சுவர்ண புஷ்பம் சாத்திருந்தேன் இல்லையா, நீ போய் பச்சை துளசி போட்டு அதை மூடி நேரே புத்தி இருக்காம மக்க. ராஜா பரமபக்தர் நினைச்சுண்டான், கையில குபிச்சுண்டா, ஒன்னும் பதில் சொல்லலே போயிட்டான். ராத்திரி புறா அழறான் இந்த பிராமணன். எனக்கு சக்தி இருந்தா நானும் சுவர்ண புஷ்பம் சாத்துவேன் பத்மநாபா. ஏதோ காட்டுல போய் துளசி பறிச்சுன்னு வந்தேன், அர்ச்சனை பண்ணிட்டேன். எனக்கு அந்த புத்தி இல்லையே. சுவர்ண புஷ்பம் தக தகன்னு சாத்தினா நன்னாதானே இருக்கும். இந்த பரமபக்தர் ராஜா பார்த்துட்டு இருக்கிறார். அதை தெரியாம துளசியை போட்டுட்டேனே என்று நினைச்சுன்னு கண்ணீர் விட்டு இருக்கிறார். பகவான் அந்த ராஜாவுடைய சொப்பனத்துல போய் தன் சரணத்தை காண்பிச்சானா. சரணத்துல எல்லாம் புண்ணா இருந்தது. என்னன்னா, நீ சுவர்ண புஷ்பத்தை பண்ணி பண்ணி என் சரணத்துல பொட்டு பட்டுன்னு போட்டிய. என் சரணத்துல அந்த சுவர்ண புஷ்பம் குத்தி புண்ணா எடுத்துப்பார். அந்த விஷ்ணு சித்தர் போட்ட துளசியினால்தான் எனக்கு ஹீதமா இருந்தது. நீ அவரை போய் விஷயேன்னார். எனக்கு சப்பனம் கலைஞ்சதும் பயந்து போய் இந்த பிராமணர் இருக்கிற அக்ரஹாரத்தில் அது என்ன குடிசையோ அந்த வீட்டை கண்டுபிடிச்ச ராஜா அவர் சரணத்தில் வந்து, நான் அபராதி சுவாமி, பகவானுடைய சித்தம் உகந்த பூஜையை நீர்தான் பண்ணிருக்கிறீர் என்று கேட்டு, எந்த விதமான ஆடம்பரமும் பகவான் கேட்கலையே. துளசீதள மாத்திரேன கங்காயா சுலகேனவா விக்லினீதே ஸ்வமாத்மானம் பக்தேபியோ பக்தவத்சலகா. அவ்வளவு நகையை கேட்டு வச்சாலே சத்தியமாமா. பகவானுக்கு தராசுக்கு சமமாக ஆச்சா.
ருக்குமணி ஒரே ஒரு துளசியை வச்சா அதுக்கு தானே சமம்னு காண்பிச்சான். பக்திக்கு சமமாவனே தவிர பணத்துக்கு சமமாக மாட்டானே. இந்த இந்திரத்யுமனுங்கிற பாண்டியராஜன் ஆடம்பர பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அகஸ்தர் வந்தார். வினயம்ங்கிறது ஒண்ணு இல்லையா, பூஜா பாக்கி பூஜா திரவியம் எல்லாம் இருக்கு இங்க. பச்சகற்பூரம், குங்குமப்பூ, இவ்வளவு சந்தனம் அரைச்சு வச்சிருக்கிறான், சுவர்ண புஷ்பம் வச்சிருக்கிறான், ஏலக்காலாம் பொடி பண்ணி தீர்த்தத்துல வச்சிருக்கிறான். எல்லா சாமானும் சமக்கிரமான பூஜா சாமக்கிரம் இருக்கு. ஒன்னே ஒண்ணு இல்ல, வினயம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. பூஜைக்கு வேண்டியது முக்கியமான வஸ்து அது, அது இல்ல. அது இல்லைங்கிறது மட்டும் இல்ல, இன்னொன்னு உட்காந்துருக்கு அங்க. எதுனா மதம்னு ஒண்ணு உட்காந்துருக்கு. இதை பார்த்துட்டா அகஸ்தியருக்கு இவனிடத்துல கிருப உண்டாயிடுது. இப்ப ஏற்பட்ட பூஜை பண்ணினா என்னைக்கு பகவான் உனக்கு கிடைக்கிறது, அதனால ஒரு குறுக்கு வழி போடலாம் இவனுக்கு என்று நினைத்து கொண்டு, யானைக்கு தான் மதம் பிடிக்கும், அதுக்கு அது இருந்தா தோஷம் இல்லை. ஏன்னா நாயாயிருந்து குறைச்சா தோஷம் இல்லை, மனுஷனாயிருந்து குறைச்சா தான் தோஷம். யானையாயிருந்து மதம் முடிச்சா தோஷம் இல்லை, மனுஷனாயிருந்து மதம் முடிச்சாதான் தோஷம். காக்காயாயிருந்து பறந்தா தோஷம் இல்லை, மனுஷனாயிருந்து பறவா பறந்தா தான் தோஷம். அதுவாயிருந்துட்டதுனால சபாவஸ்தம் சபாவம்னு ஆகிடும். சபாவோ துஷ்டியஜோ நாத நான் காளியனே, அது தோஷமாகாது. நீ மனுஷனாயிருந்து மதம் குடிச்சிருக்கிய, மதம் குடிக்கக்கூடிய பிராணியாகவே போ என்று சபிச்சு விட்டார். யானையா அலையிறான். ஆனா சாதவோ தீனவத்சலாக, சாதுக்களுக்கு கிருப அதிகம். சபிச்சாலே தவிர எப்பொழுது பகவான் உன்னை கைபிடிப்பனோ பெரிய அனுகிரகம் பண்ணிவிட்டார். பகவான் உன்னை கைபிடிக்கும் பொழுது உனக்கு சாப விமோசனம், பகவானை நீ அடைஞ்சிடுவாய் என்று அனுகிரகம் பண்ணிவிட்டார். யானையாக அலையிறான். பூர்வ ஜென்ம ஞானம் இருக்கு இந்த கஜேந்திரனுக்கு, ஞானத்தோடு. ஆனால் யானையாக அலையிறான். அதனால்தான் துஷ்ட மிருகங்களை விரட்டி சாது மிருகங்களை வச்சு ரட்சித்து கொண்டு காட்டுல தனி அரசனாக இருக்கிறானா. மகாபலம் பொருந்திய இவனுக்கு சமம் யாரும் இல்லை. பல யானைகள் இவனை ஆசிரியிச்சிருக்கு. இதே போல மற்றொருவன் ஹூஹுங்கிற ஒரு கந்தர்வன், ஒரு சந்தர்ப்பம் நாரதருடைய நண்பர் தேவலர் அப்படிங்கிறவர் இந்த புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணும் பொழுது தண்ணிக்குள்ளாலேயே அவர் காலை பிடிச்சு லபுக்குன்னு இழுத்து ஒரு கிண்டல். ஏன் அவர்கிட்ட இவனுக்கு என்ன கிண்டல்னா, இவரும் பாடுறவன் அவனும் பாடுறவர், அதனாலதான் கிண்டல். கச்சேரி கேட்கிறவா அவர் எப்படி ஆலாபனம் பண்ணுவாரோ அது மாதிரி பேரே வச்சு அந்த பேரை வச்சிருவா. அதுவே அவளுக்கு பிரசித்தியாவும் பேடும் இல்லையா பாடகாலுக்குள்ள. ஹூஹூன்னு இவருக்கு பெயர். இவர் நாரதனோட பாடுறவர். இவர் தேவலர் நாரதனோட கூட கூட போவார் பின்பாட்டுக்கு. சில சமயம் நாரதரோட போறவாள் பல பேர். பர்வதர்னு ஒருத்தர் போவார், தும்புருவர்னு ஒருத்தர் போவார், ஹூஹுன்னு ஒருத்தர் போவார், தேவலர்னு ஒருத்தர், அசிதர்னு ஒருத்தர். நாரதர் எப்பொழுதுமே அநேகமா ஜோடியோடு தான் வருவர். சில சமயம் அங்கிரசம் வருவர், அநேகமா ஜோடியோடு தான் வருவார் அவர். ஏன் ஒத்தரே வச்சுக்கலன்னா இவராலையிற அலைச்சல் யாராலையும் முடியாது. அதனால ஒரு வாரம் இருந்துட்டு இன்னொருத்தர் போயிடுவா, இன்னொருத்தர் வருவா. ஆக இவரோட யாராவது இருந்துட்டே இருப்பார். இவருக்கு என்னன்னு கேட்டேன்னா பின்பாட்டு இருந்தா தான் அப்படிங்கிறது இல்லை இவருக்கு. அவர் பாட்டு பாடின்னு இருப்பார். பின்பாட்டுக்கு நாரதரோடு கூட வந்ததுனால அவளுக்கு மதிப்பான். என்னோட தும்புருவர் வந்தார், என்னோட பர்வதர் வந்தார், பர்வதர் தும்புருவர்னு பேரே அடிபடுறதுக்கு வழி இல்லை. நாரதரோட வந்தார் உடனே தும்புருவருங்கிற பேர் உலகத்துக்கு தெரியுது. நாரதரோட வந்தாரே அப்படிங்கிறத தவிர அவரை பத்தி தனி கதை ஒண்ணுமே தெரியல. பர்வதர்னு ஒரு ரிஷி உண்டுன்னே தெரியாது, நாரதரோட வந்ததுனால தெரியறது. இந்த தேவலர்ங்கிறவன் நாரதரோட சஞ்சரிக்கிறவர். பாடகருக்கு பாடகர் என்ன இருந்தாலும் கிண்டல் பண்ணணும்னு தோணும். இந்த கூகுங்கிற கந்தர்வனுக்கு அவன் தேவலருடைய காலை பிடிச்சு இழுத்ததும், இவன் கந்தர்வன் அவர் ரிஷி, காலை பிடிச்சு இழுத்தமா அவருக்கு கோபம் உண்டாச்சு. யார் இப்படி செய்யறதுன்னாள் கந்தர்வன் உடனே நினைச்சுட்டார், முதலன்னாப்பா இப்படி செய்யணும், முதலையா இருக்கணும் தோன்றதா, நீ முதலையாவே இரு அப்படின்னார். முதலையா போயிட்டாமா. இவர் தீர்த்தமாடிட்டு கிளம்பும் பொழுது நினைச்சுட்டார், ஐயோ பாவம் இவனை போய் முதலையா பண்ணிவிட்டோமே, சாப விமோச்சனம் சொல்லுவான். எப்போ பகவானுடைய சக்கரம் உண்மையில படுமோ அப்ப சாப விமோச்சனம் என்று சொல்லிட்டு போயிட்டான். இவர் பாட்டு இவர் சபிக்கிறார், அவர் பாட்டு சபிக்கிறார், எல்லாருக்கும் விமோச்சனம் பகவானாலேன்னு சொல்லிட்டு போனா. அவாவா சபிக்கிறதுக்கெல்லாம் பகவான் வந்துட்டு இருக்க முடியுமா? எத்தனையோ ஆத்துல சண்டை உண்டு. ஒவ்வொரு சண்டைக்கும் பகவான் வந்துட்டு இருக்க முடியுமா? இவா அவளை சபிச்சா, அவா இவாளை சபிச்சா, ரெண்டுக்குமே சரியா போச்சு. இதுக்கு பகவான் எடுப்புற வர வேண்டிய அவசியம் இல்லையே. பகவான் வரணும். பகவான் சாப விமோசனம் உடனே பகவான் நினைச்சுட்டான்.
இது ஒவ்வொன்றுக்கா தனியா வந்து மாளாது பகவானுடையவே சபாவம் ஏககாரியார்த்தம் ஆகிருத்தியே சகசிரகாரிகிறது நான் கர்க்க சம்ஹிதையில ஒரு காரியத்துக்கா அவதாரம் பண்ணிவிட்டு 1000 காரியத்தை சாதிச்சுன்னு போயிடுவான். இதான் பகவானுடைய சாமர்த்தியம். ஒரே சமயத்துல இந்த வந்து 2 சாப விமோசனத்தையும் பண்ணிவிட்டு போயிடலாமே என்று நினைச்சு கொண்டு தத்ரைகதா தகிரி காணனேச்சரகா. ஒரு சந்தர்ப்பம் இந்த காட்டுல கடும் கோடை உண்டாக யானைகள்லாம் தவிக்கிறது, தண்ணீர் இல்லாதபடி. அந்த கஜேந்திரன் இப்படி புறப்பட்டான். யானை பேடுகளையும் குட்டி யானைகளையும் அழைத்து கொண்டு எங்கேயாவது ஜலாசயம் இருக்கான்னு தேடிண்டு வரான். பத்ம சுகந்தம் வீசுறது. ஜலம் இல்லாத போனா பத்மம் இருக்காது. அதனால சமீபத்துல எங்கேயோ ஏரி குளம் இருக்கு என்று தேடின்னு வந்தா யானை மூழ்கி போற அளவுக்கு ஜலசபிருத்தி உடைய ஒரு பெரிய ஏரிய கண்டான். குட்டி யானை பெண் யானைகளோடு அதுல வந்து இறங்கி தன் இஷ்டப்படி ஜலக்கிரீடை பண்ணி கொண்டு இருக்கிறான். அதுல ஒரு பெரிய விபத்து இருக்கு. முதலை இருக்கு. அந்த முதல்ல இருக்குன்னு இந்த யானைக்கு தெரியாது. இஷ்டப்படி விளையாடி பல யானைகள், நூற்றுக்கணக்கான யானைகள் எல்லாம் குறிச்சு விளையாட யானையினுடைய அடியில அகப்பட்டு ஜலஜந்துக்கெல்லாம் நெசுங்க. ஜலஜந்துக்களுக்கு தலைவனாகக்கூடிய அந்த மகரேந்திரனுக்கு கோபம் வர. ஏன்னா அவன் நாட்டமா இவன் முற்றுகையிட்டு விட்டான் அந்த கஜேந்திரன். அதனாலே அந்த அரசனுக்கு கோபம் வர இவர்களுக்குள்ள தலைவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். ஆகினாலே குறிப்பா வந்து அவ்வளவு யானைகள் இருக்க இவங்கால பிடிச்சான், கஜேந்திரன் கால. அது என்னமா இவங்கால பிடிச்சான்னார் தெய்வ சோதி தகாகா. யார் கால பிடிச்சா உனக்கு சாப விமோசனம்னு உள்ளே இருந்து ஒருத்தன் சொல்லி கொடுக்கிறான். ஏன்னா ஒரு பாகவதன் காலை பிடிச்சு இழுத்த பாபத்துக்கு ஒரு பாகவதன் காலை பிடிச்சுதான் சாப விமோச்சனம் அப்படிங்கிறதுனால கஜேந்திராழ்வான் அப்படின்னா சொல்றான். இவர் ஒரு பரம பாகவதனாச்சே. இந்த கஜேந்திரன் காலை பிடிச்சுன்னு தொங்குறாப்புல பண்ண காலை பிடிச்சு விட இந்த கஜேந்திரன் முதலில் அகப்பட்டு விட்டான். காலை பிடிச்சுன்னு கஜேந்திரன் இழுக்கிறான். முதல்ல இழுக்கிறது கஜேந்திரன் இழுக்கிறான். யானை இழுக்க, முதல்ல இழுக்க, யானை இழுக்க, மற்ற யானைகள்லாம் கரையில நின்று கொண்டு கத்தி இந்த யானையை எப்படியாவது மீட்கணும்னு தன் துதிக்கையை மாட்டி பலம் கொண்ட அளவுக்கு இந்த யானைக்கு உபகாரம் பண்ணி அவைகளால முடியாதபடி போய் தாங்களும் இறங்கினா வேறு ஒரு முதல்ல தன் காலை பிடிச்சிடுமோ என்று பயந்து கொண்டு எல்லா யானைகளும் இந்த யானையை விட்டுட்டு இனிமேல் தங்களுக்கு வேறு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த யானைகள்லாம் போயிடுது. அனாதியாயிடுத்து இந்த யானை. யான பலம்னு சொல்லுவா. யான பலம் உபயோகம் இல்லாதபடி போயிடுது. இந்த யானை முதல்ல இழுக்க, யானை இழுக்க இப்படி தவிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த யானைக்கே சிந்தனை வந்தது. ஆகாரம் இல்லை, பகுவருஷமாயிடுத்து. ஆகாரம் இல்லாததுனாலையும் கிளானி அடைஞ்சு நான் செத்திருக்கணும், இல்ல முதல்ல என் காலை பிடிச்சு முதல்ல சாப்பிட்டாவது செத்திருக்கணும். முதல்ல என் காலை பிடிச்சு முதலையும் சாப்பிடல, ஆகாரம் இல்லாததுனாலே சுயமே போக வேண்டிய உயிரும் எனக்கு போகல. அப்ப காரணம் என்னன்னா மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி என்று அந்த மிருத்யு என்னை தொடாதபடி யாரோ என்னை காப்பாத்தின்றிருக்கிறா. அந்த மிருத்யுவும் யாருக்கு பயப்படுறாளோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் உண்டுன்னு நினைவு வந்துதான் மிருத்யு பிரதாவதி அரணம் தமீமகி. எவனுடைய ஆஜ்ஞைக்கு மிருத்யுவும் பயந்து போகவோ அப்பேற்பட்ட பகவானை சரணமடைகிறேன் என்று சொல்லிக் கொண்டான். இந்த ஞானம் எப்படி வந்தது அந்த யானைக்கு? நாள் முன்னிலேயே சொல்லிவிட்டேன். பிராக் ஜன்மன்ய அனுசிக்ஷிதம் போகும். பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பகவது உபாசனமே இப்பொழுது சமயத்தில் அவனுக்கு ஞானம் உண்டாயிடுது. நமோ பகவதே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்